காரோ ஏன் ஹீரோஸை தேடி தேடி ஹண்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோல பாத்துடலாம். காரோ சின்ன வயசா இருக்கப்போ பாப்புலரா இருக்கவங்களுக்கும் அன்பாப்புலரா இருக்கவங்களுக்குமான அன்ஃபேரை வந்து அவன் பாக்குறான். காரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ டச்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஹீரோவா பிளே பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பையனை கிக் பண்ண போறப்போ காரோ வந்து டேஞ்சர்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். பட் டச்சன் என்ன பண்றான்னா காரோ அட்டாக் பண்ண வர்றான். காரோ அந்த அட்டாக்கை டாச் பண்றான். இதனால டச்சன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி காரோவை பிடிச்சிக்கிட்டு காரோ வந்து கிக் பண்ணிடுறான். இதோட கான்செப்ட் என்னன்னா, நான் ஹீரோ நீ மான்ஸ்டர், நான் அடிச்சா நீ வாங்கணும் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட். இது சென்சேவுக்கும் தெரிய வருது. அவரும் டச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி காரோவை மன்னிப்பு கேட்க சொல்லி இருந்திருப்பாரு. ஏன்னா டச்சன் வந்து பாப்புலரான ஒரு பையனா இருக்கான். காரோ வந்து அப்படி கிடையாது. காரோ திரும்ப சண்டை போறப்போவுமே இவன் ஒரு ஆள்ல நிறைய பேர் சேர்ந்து தான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணி இருந்திருப்பானுங்க. காரோ இத மான்ஸ்டர் ஹீரோஸோட கம்பேர் பண்ணி பாக்குறான். இவனை மான்ஸ்டராவும் இவன் அட்டாக் பண்ணாங்க இல்லையா அவங்கள ஹீரோமாவும் பாக்குறான். ஏன்னா இப்போ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு நிறைய ஹீரோஸ் போய் தானே அட்டாக் பண்ணிருப்பாங்க. சோ இதுவே ஒரு அன்ஃபேரா வந்து அவன் பாக்குறான். மான்ஸ்டர் என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் ஃபைனலா வந்து அவங்க தோத்துறாங்க இல்லையா. இதனால காரோ வந்து முடிவு பண்றான், நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாகி யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு மான்ஸ்டர் ஆகணும், எல்லா ஹீரோஸையும் கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாகி ஹீரோஸ் வந்து ஹண்ட் பண்ணிருப்பான். காரோவுக்கும் தோஜிக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு வீடியோவை நான் மேக் பண்றேன். அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.